ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கிற சங்கீதா வினோத் அவங்கள பற்றி தான் பேச போகிறேன். அவங்களோட வீடு எல்லோரும் நான் பார்த்தேன், நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஒரு கோடியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதுக்கான விளக்குக்கான வீடியோ போட்டிருக்காங்க. எப்படியெல்லாம் அவங்க கஷ்டப்பட்டு சேவிங்ஸ் பண்ணி ஒவ்வொரு ரூபாயாக காசெல்லாம் சேர்த்து நாங்கள் இப்படி தான் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீடியோ போட்டிருக்காங்க. எதுக்கு நான் அவங்கள மோட்டிவேஷனாக சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். எனக்கு ரொம்ப அவங்கள பிடிச்சிருக்கு. அவங்க லைஃப் ஸ்டைலு, அவங்களோட அந்த எளிமையான அந்த ஒரு வாழ்க்கை, யதார்த்தமான பேச்சு, அவங்க ஃபேமிலி, இதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதனால் நான் அவங்கள எனக்கு மோட்டிவேஷனாக எடுத்துன்னு இருக்கேன். நீங்கள் உங்கள் லைஃப்பில் யாரை மோட்டிவேஷனாக எடுத்துன்னு இருக்கீங்கன்னு கமெண்ட்டில் கூட நீங்கள் சொல்லலாம். அவங்களோட இந்த எளிமையான இந்த ஒரு லைஃப் ஸ்டைல் தான் அவங்கள இவ்வளோ தூரத்துக்கு கொண்டுன்னு வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஆடம்பரமாக பந்தா காமிச்சிக்கிறது அப்படிலாம் கிடையாது. சாதாரணமாக ஒரு டெய்லியும் ஏதாவது ஒரு சமையல் செய்கிறது, கோவிலுக்கு போகிற மாதிரி, ஷாப்பிங் போகிற மாதிரி, இந்த மாதிரி தான் அவங்க யதார்த்தமான வீடியோ அப்லோட் பண்ணுவாங்க. டெய்லியும் ஒரு வீடியோ அவங்க அப்லோட் பண்ணிவிடுவாங்க. அதாவது விலாகர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இதில் அவங்க ஒரு டெய்லியும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவாங்க. நான் தவறாமல் அவங்களோட வீடியோவெல்லாம் பார்த்துருவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். பர்சனலாகவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. நிறைய பேர் அவங்கள ஒரு மாதிரி கமெண்ட்டில் அவங்கள டீமோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஏதாவது அவங்க பேசுவாங்க. அவங்க அதை பற்றிலாம் எதுக்குமே கவலைப்படாமல் இவ்வளோ தூரம் அவங்க உயர்ந்திருக்காங்க அப்படின்னா, அவங்க லைஃப்பில் அவங்க கெட்டதை எதையுமே எடுத்துக்கல. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, பேட் கமெண்ட் கொடுக்குறாங்க பாருங்கள், அவங்கள அவங்க சுத்தமாக அவங்க மைண்டை வச்சுக்கல. நல்ல நல்ல விதமாக கொடுக்குற அந்த நல்ல நல்ல கமெண்ட்டில் அவங்க அதை எடுத்துக்கின்னு அவங்க இவ்வளோ தூரத்துக்கு உயர்ந்து வந்திருக்காங்க. அவங்கள மோட்டிவேஷனாக நான் எதுக்கு எடுத்துருக்கேன்னா, இந்த ஒரு குணம் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னாவே அவங்கள ஒரு மாதிரி சீன்ற மாதிரி, அவங்கள ஏதோ ஒரு மாதிரி ஏதாவது கமெண்ட்டில் அவங்கள ஒரு மாதிரி பேசினா கூட அவங்க அதை சரி விடு, நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அவங்க பெருசாக எடுத்துக்காமல் அவங்க தள்ளி விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போனதுனால தான் இந்த உயரத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஒரு மைண்ட் செட். நிறைய பேர் சொல்லுவாங்க, பொறுமையாக இருங்க, நல்லது கண்டிப்பாக நடக்கும். பேசுகிறவங்க 1000 பேசுவாங்க, அவங்களுக்கு பேசுகிறது மட்டும்தான் வேலை. நம்ம வேலை என்னவோ, நம்ம எதை நோக்கி பயணம் செய்யணுமோ அதை கரெக்டாக தொடர்ந்து நம்ம பண்ணிகிட்டே இருந்தால் போதும். நம்மளோட இலக்கை கண்டிப்பாக அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க அதை கரெக்டாக அதை இவங்க கொண்டுன்னு போய் இந்த இடத்துல இருக்காங்க. அவங்க கஷ்டப்பட்டு எப்படியெல்லாம் நாங்கள் சேவ் பண்ணி வீடு கட்டணும் அப்படின்னு அவங்க போட்டிருக்க அந்த ஒரு வீடியோவில் கூட நிறைய பேர் பேட் கமெண்ட் போட்டிருக்காங்க. என்னங்க எப்படி இப்படி நீங்கள் ஒரு மாதிரி மைண்ட் செட்டோடு இருப்பீங்க போல். எல்லாத்தையுமே தவறான ஒரு கண்ணோட்டத்தோடு மட்டுமே பார்த்துக்கிட்டு தவறான ஒரு எண்ணங்களையே விதைச்சிக்கின்னு மனசு முழுக்க ஒரு கெட்ட இதோடவே இருப்பீங்க போல். நல்லது நினைங்க, நல்லது பேசுங்க, நல்லதை எல்லாருக்கும் சொல்லி கொடுங்க. அது உங்களுக்கும் நல்லது, மற்றவங்களுக்கும் ரொம்பவே நல்லது. தேவையில்லாமல் மற்றவங்க இதுக்குள்ளே போய்
பார்க்குறதோட நிறுத்திக்காம, அப்படி முடிஞ்சா ஒரு நல்லது சொல்லுங்களேன், ஒரு வாழ்த்து சொல்லுங்களேன், ஒரு மகிழ்ச்சியான ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்களேன். அவங்க மனசு நோகுற மாரி ஏதாவது பேசுறதுனால அந்த ஒரு நிமிஷம் நம்மளுக்கு என்ன கிடைச்சிட போகுது? அது ஒரு சில நேரத்தில வந்து தள்ளி விடலாம். ஒரு சில நேரத்தில வந்து நம்மள காயப்படுத்தும். அப்படிங்கிறது அவங்க உணராமயே வந்து அந்த தப்பு வந்து அவங்க செய்றாங்க. அவங்க வந்து இத பத்தியெல்லாம் கவலைப்பட்டுக்குன்னு அப்படியே வந்து உ உக்காஞ்சில்ல. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலைய கரெக்ட்டா செஞ்சுட்டே போறாங்க. நானும் அப்படித்தான். என்னை பத்தி என் முதுகுக்கு பின்னாடி ஏன்னா எத பேசினாலும் கவலைப்படாம, அவங்கள ஒரு மோட்டிவேட்டா எடுத்துட்டு நான் வந்து அதே போல போறேன். நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது கரெக்ட்டா என்னைக்கு தெரியல. ஒரு 1 வீக் அப்படி இருக்கும்னு நெனைக்கிறேன். அந்த வீடியோல என்னோட ஃப்ரெண்டு வந்து காசு கொடுத்து உதவின்னு சொல்லி ஏமாந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அது. நிஜமாவே நடந்த கதை. அது வந்து ரொம்ப பழசு. அவ இப்ப என்கிட்ட சொன்னதுனால, இப்படியும் உலகத்தில மனுஷங்க இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோவ நான் பேசி வந்து போட்டேன். உதவி பண்ணுங்க தப்பில்ல. யாரு என்னங்கிறத கொஞ்சம் பார்த்து உதவி பண்ணுங்க. அப்படின்னு உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வா இருக்கட்டும்னு சொல்லி தான் நான் அந்த வீடியோவே நான் போட்டேன். அதுலேயும் ஒருத்தன் சும்மா நீ வந்து தைரியமா முகத்த காட்டி வீடியோவே போடுறதுக்கு இல்ல. மாஸ்க் போட்டுன்னு இருக்க. நீ வந்து இதெல்லாம் பேசுறியா? இந்த மாரி நெறைய வந்து கட்டுக்கதைங்கலாம் பார்த்துருக்கேன். அப்படின்னு ஒரே ஒரே ஒரு கமெண்ட் தான் வந்தது அந்த வீடியோக்கு. அந்த ஒரு கமெண்ட்டும் வந்து இந்த மாரி இருந்தது. காலத்துக்கு வந்து உண்மைய வந்து சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. பொய்யா நெறைய ஏதாவது சொன்னா வந்து அத அப்படியே நம்பிக்குவாங்க போல. சரி விடுங்க. அவங்கள வந்து நான் என்னத பாருங்க இந்த மாரி ஒரு கமெண்ட் பண்ணுங்கன்னு நான் கேட்கல. பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுங்க. பிடிக்கலைன்னா தள்ளி விட்டுட்டு போயிடுங்கன்னு தான் நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லுவேன் எல்லாருமே. ஏதாவது ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் வந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. நானே கூட இப்போ எவ்வளோ பேர் யூடியூப்ல இருக்காங்க. அதில வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க வந்து இவங்க நான் எடுத்துக்கிறேன் இல்லையா, என்னோடய வாழ்க்கை மோட்டிவேஷனுக்கு அந்த மாரிங்க. என்னோடய வீடியோ வந்து பாருங்க. உங்க லைஃப்ல வந்து என்ன மாரி நீங்க சிந்திக்கிறீங்களா அப்படின்றது இருந்தா கூட ஒரு ஹார்ட் குடுக்கலாம் தப்பில்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிந்தனை இருக்கும் இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது இருக்கும். அதேபோல் ஒருத்தவங்க சிந்திக்கிறது இன்னொருத்தவங்களும் சிந்திப்பாங்க. மேட்ச் ஆகும். அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு என்னோடய வீடியோவில் பிடிச்சிருந்தா சப்போர்ட் கொடுங்க. நான் ஏன் மாஸ்க் போட்டுன்னு வீடியோ போடுறேன் அப்படின்றதையும் நான் வந்து தெளிவாக சொல்லிட்டேன். இந்த ஒரு சின்ன வீடியோ இதுக்கு தான். தயவுசெய்து யாருக்கும் வந்து மனசு நோகிற மாதிரி கமெண்ட் போடாதீங்க. அவங்க கஷ்டப்பட்டு டெய்லியும் அதுக்காக வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்களும் போடுறாங்க. அதனால் அவங்க 1 கோடியா உங்கள் வீடு எவ்வளோ ஆச்சு அப்படின்னலாம் வந்து நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து அவங்கள கேட்குறாங்க. அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க கஷ்டப்பட்டு சம்பாரித்து வீடு கட்டியிருக்காங்க. பாருங்கள், வீட்டை நல்லா சுற்றி பாருங்கள். அவங்க வீடியோ போய் பாருங்கள். பிடிச்சிருந்தா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒரு சின்ன வீடியோ. அவங்க மாதம் வந்து யூடியூப் சேலரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 1,00,000க்கு மேலே அப்படி சம்பாதிக்குவாங்கன்றது என்னோடய கெஸ்ஸு. அவங்க தொடர்ந்து அதே போல் வருமானன்றதும் சொல்ல முடியாது இல்லைங்களா? கஷ்டப்படுறாங்க, சம்பாதிக்கிறாங்க. அவங்க வீடு வாசலெல்லாம் கட்டுறாங்க, சிக்கனம் பண்ணுறாங்க, சேவ் பண்ணுறாங்க. நம்மளும் அதே போல் இருப்போம். அவங்கள மாதிரி மோட்டிவேஷன் எடுத்துக்கின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சின்ன வீடியோ இதுக்கு தான் போட்டேன். ஏதோ மனசில் இருந்த குறைய நிறைய கமெண்ட் படித்து எனக்கே ஒரு மாதிரி பேஜாராகி போச்சு. என்னோடய மோட்டிவேஷன் இவங்க நான் எடுத்துக்கிறேன். பார்க்கலாம். சொந்த வீடு அமையிறப்போ இவங்களோட பேர் வந்து கரெக்டாக கண்டிப்பாக நான் மென்ஷன் பண்ணுவேன், மறக்கவே மாட்டேன். கடவுளை அணுகிறக்கும் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும். பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. கமெண்ட்டில் ஏதாவது உங்களுக்கு கேள்வி கேட்கணுனாலும் கேட்கலாம். மனசு காயப்படுத்தாமல் எந்த கேள்வியும் கேட்டுறாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.